ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெக்கி தமிழ் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எப்படி ஹேக்கர்ஸ்லாம் நம்ம செட் பண்ணுற பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோங்கிறத அதை எப்பொழுதுமே பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை எப்படி என்கிரிப்ஷன் பண்ணுவாங்கன்னா MD5ஓ இல்லை வேறு ஏதோ RS இந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி அதை என்கிரிப்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த ஹேஷிங் அல்காரிதம்ஸ்லாம் ஒன்வே அல்காரிதம்ஸ் நம்ம ஒரு வாட்டி அந்த என்கிரிப்ட் பண்ணிட்டோம்னா திரும்பி அந்த டீக்ரிப்ட் பண்ணி அந்த ஒரிஜினல் பாஸ்வேர்டை நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் ஒன்வே ஹேஷிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நேமு, மெயில் ஐடி, அதில் நம்ம பாஸ்வேர்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 2 3 4 5 6 அடுத்து நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம். அடுத்து நம்ம ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு சைன் அப் இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிறப்ப நம்மளோட நேம், ஜெண்டர், ஏஜ், அடுத்து இமெயில் இல்லை ஃபோன் நம்பர் ஏதோ நம்ம வச்சு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஸ்டோர் ஆகும். பாஸ்வேர்டு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர் ஆகும். அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா அது ஹேஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது ஹேஷிங் எப்படி நடக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம டெஸ்ட் 1 2 3 4 5 6ங்கிறத நம்ம பாஸ்வேர்டாக செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபேஸ்புக்கில் அவங்க என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தப்பல அவங்க ஹேஷிங் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு ஒரு ஒன்வே ஹேஷிங் மூலமாக அது ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணும். அந்த கோடு தான் இப்போ பாஸ்வேர்டுங்கிற டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்டு அந்த கோடை ஹேஷிங்கை கன்வெர்ட் பண்ணிட்டு அது இந்த ஹேஷ் கோடு மேட்சிங் ஆனால் மட்டும்தான் நம்மளால் பர்ஃபெக்டாக லாகின் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களோடது லாகின் ஃபெயில்டு இல்லை ஏதோ எரர் மெசேஜ் காட்டும். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டு அது இந்த டேட்டா பேஸில் இருக்க நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இப்போ அவங்க எடுத்து கேதர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம நேமு, இமெயில், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அதில் இருக்க பாஸ்வேர்டு என்னென்னா நம்மளோட ஹேஷிங் பாஸ்வேர்டாக தான் இருக்கும். நம்மளோட ஒரிஜினல் பாஸ்வேர்டு அதில் சேவ் ஆகிருக்காது. இப்போ ஹேக்கர்ஸ் அந்த பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறப்ப அவங்க நம்மளோட இமெயில் ஐடி அந்த ஹேஷிங் கோடையும் என்ட்ரு பண்ணுறப்ப அது லாகின் ஃபெயில்டு தான் ஆகும். ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் இந்த பாஸ்வேர்டு என்னென்னா ஹேஷ் கோடு அதுக்கு ஒரு ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணி அதோட மேட்ச் பண்ணி பார்க்கும். அப்போ பாஸ்வேர்டு தப்புன்னு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேஷ் கோடை வச்சு நம்மளோட ஒரிஜினல் பாஸ்வேர்டை ரிகவர் பண்ண முடியாது. இது ஒன்வே அல்காரிதம். அந்த ஹேஷ் கோடை வச்சு லாகின் பண்ணுறப்பையோ அது ஒரு லாகின் ஃபெயில்டு தான் ஆகுமே தவிர நமக்கு அந்த ஃபுல் ஆக்சஸ் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேக்கர்ஸ்லாம் எப்படி தான் நம்ம பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறாங்கன்றதை யோசிக்கலாம். ஹேக்கர்ஸ் இதில் நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், இன்னொன்று டிக்ஷனரி அட்டாக், இன்னொன்று ரெயின்போ டேபிள் அட்டாக்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 3 டெக்னிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெயின்போ டேபிள்ன்றது என்னென்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்கும்னா இந்த டேபிளில் ஆல்ரெடி கிராக் பண்ண பாஸ்வேர்டோட ஹேஷு அதோட பிளெயின் டெக்ஸ்ட் என்னன்றதை ஒரு டேட்டா பேஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு வேணுங்கிறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதோட ஹேஷ் கோடை நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஆன்லைனில் கிராக் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், கிராக் ஸ்டேஷன்னு. நீங்கள் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஹேக் பண்ண ஹேஷ் கோடை அதில் கொடுத்துட்டு அதில் ஐ எம் நாட் ஹியூமன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை சப்மிட் பண்ணிட்டு ஹேஷை கிராக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஈஸியான கிராக்காக இருந்தால் கோடாக இருந்துச்சுன்னா அது வித்தின் 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே கிராக் பண்ணி எடுத்துரும். இல்லை அது ஹேஷிங் ரொம்ப கஷ்டமானதாக இல்லை டிஃபிகல்ட் ஸ்ட்ராங்கான ஹேஷிங் அல்காரிதமாக இருந்துச்சுன்னா அதை 1 வீக் வரைக்கும் அவங்களுக்கு டைம் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க பேமெண்ட் ஏதாவது கேட்பாங்க. ஏதாவது நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹேஷிங் நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம டிக்ஷனரி அட்டாக்குங்கிறது என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்ஷனரி அட்டாக்கில் நம்ம வேர்ட் லிஸ்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு ஆல்ரெடி யூசர்ஸ் யூஸ் பண்ண பாஸ்வேர்ட்ஸோட மொத்த லிஸ்ட்டும் இருக்கும். இல்லை நம்மளே ஒரு வேர்ட் லிஸ்ட் வேணுனாலும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸை வச்சு. இப்போ ஒருத்தவங்களோட அந்த லிஸ்ட்டில் நம்மளோட பாஸ்வேர்டு ஒவ்வொரு பாஸ்வேர்டாக அது செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரும். இப்போ அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ணி எடுத்து கொடுத்துரும். இன்கேஸ் அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு டிலே டைம் அதிகமாகும். இது வேர்ட் லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு பாஸ்வேர்டையும் செக் பண்ணி பார்க்குமே தவிர வேர்ட் லிஸ்ட்டில் அந்த பாஸ்வேர்டு இல்லைன்னா இப்போ அந்த அட்டாக்கரால் நம்மளால் கிராக் பண்ண முடியாது அந்த பாஸ்வேர்ட்ஸை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேர்ட் லிஸ்ட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற அட்டாக் என்னென்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இது என்ன பண்ணுன்னா நம்ம நம்ம ஒரு 8 லெட்டரில் பாஸ்வேர்டு வச்சுருக்கோம்னா இது ஒவ்வொரு லெட்டராக போட்டுக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும்.
அடுத்து ஏபி, ஏசி இது மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸை காம்பினேஷனில் போட்டுகிட்டே வரும். இப்படி வர்றப்போ நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து நமக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு இப்போ டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். இப்போ நம்ம யாருமே ஹேக் பண்ண முடியாது, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியாத ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணுறேன்னு நான் இப்போ பார்க்கலாம். இப்போ அதில் வந்து நம்பர் ஆஃப் ஒரு ஆல்ஃபபெட்ஸோ, ஸ்மால் லெட்டர்ஸ், அடுத்து சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி 15 டிஜிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சு ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்குன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் வந்து ஒரு 29 லெட்டர்ஸில் வந்து ஒரு பாஸ்வேர்டு இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ஸில் ஹேக் பண்ணுறப்ப வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டுக்கு 1000 வேர்ட் கெஸ் பண்ணுதுன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டாக க்ராக் பண்ணி முடிக்கிறதுக்கு 7.26 100 மில்லியன் ட்ரில்லியன் சென்ச்சுரிஸ் ஆகும். இதே வந்து நம்ம ஒரு செகண்டுக்கே நம்ம 100 ட்ரில்லியன் பாஸ்வேர்டு நம்ம கெஸ் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படி அவ்வளோ ஸ்பீடில் நம்ம க்ராக் பண்ணாலுமே இதை நம்ம க்ராக் பண்ணுறதுக்கு 7.26 பில்லியன் ட்ரில்லியன் இயர்ஸ் ஆகும், சென்ச்சுரிஸ் இயர்ஸ் ஆகும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்மளால் ஹேக் பண்ணி பார்க்குறதுன்றது பாசிபிலிட்டிஸே கிடையாது. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை யாருமே ஹேக் பண்ண முடியாத மாதிரி பாஸ்வேர்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பாஸ்வேர்டோட லென்த் வந்து 15 டிஜிட்டுக்கு மேலே இருக்கணும். அதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஹேக் பண்ணுறதுங்கிறது நிச்சயம் யாராலையுமே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே இது டெஸ்ட் 1 2 3 4 5 6ன்னு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதை க்ராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணி முடிச்சிடும். அப்போ இது வந்து ஈஸியான யார் வேணால் ஹேக் பண்ணுற மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சால்ட்டிங் டெக்னிக் தான். இருக்கிறதுலே இப்போ அட்வான்ஸ்டு மெத்தடு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மெத்தடு தான். இந்த பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சொல்லப்போனால் ரொம்பவே டிஃபிகல்ட்டு. இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்மளோட பாஸ்வேர்டுக்கு நடுவில் வந்து பிஃபோர்லேயும் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் அடுத்து பாஸ்வேர்டோட மிட் பகுதியிலே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்டு 1 2 3 4 5 6ன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளோட பாஸ்வேர்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் எண்டிங்லேயும் அடுத்து அதோட சென்டர் இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஹேஷிங் அல்காரிதம் போட்டு அதுக்கப்புறம் ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப என்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து யாராலையுமே வந்து டீகோட் பண்ணுறதுக்குன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து நம்மளால் டிக்ஷனரி அட்டாக்கோ இல்லை ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கோ நம்மளால் எந்த அட்டாக்கும் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஹேஷிங் வச்ச ஒரு பாஸ்வேர்டும் இல்லை அதில் சால்ட்டிங் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்மளால் எந்த அட்டாக்ஸும் இதில் வந்து பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு இது முக்கியமான இது, வீட்லேயே எல்லோரும் சேஃபாக இருப்போம், கொரோனாவில் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். ஸ்டே ஹோம், சேஃப் ஹோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.